அன்பு நண்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் மா திருவள்ளுவர். கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு ஸ்லைடு போட்டிருந்தேன். நம்ம எல்லாரும் நம்மளுடைய சுயத்தினுடைய பலம் பலவீனங்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன எல்லாரும் ஆர்வமாக இருக்கீங்களா அப்படின்லாம் கேட்டிருந்தேன். ஏகப்பட்ட வரவேற்பு இருந்தது. எல்லோருமே அதற்கு சம்மதம் தெரிவித்திருந்தார்கள். அது ரொம்ப அவசியமானதும் கூட. நேற்று நம்ம 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடினோம். நாட்டினுடைய சுதந்திர தினத்தை கொண்டாடினோம். இந்த தருணத்தில் நாம் நம்மளுடைய பலம் பலவீனத்தை தெரிந்து கொள்ள அவசியம் இருக்கிறது. சுயம், நான் முதல்ல சொன்னேன், வாழ்க்கைனா என்ன அப்படின்னு பார்க்குறப்ப சொன்னேன், சுயத்திற்கும் இந்த சூழலுக்கும் இடையிலே நடக்கிற இடைவிடாத ஊடாட்டம் அப்படின்னு பார்த்தோம். அப்படிங்கிறப்ப சுயம்னா என்ன, சூழல்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல கொஞ்சம் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அந்த சுயத்தை 2 கூறுகளாக பிரிக்க முடியும்னு சொன்னேன். சுயங்கிறது நான், எனக்கு நான், உங்களுக்கு நீங்கள். அப்போ நாம் அப்படிங்கிறத எப்படி அறிய முடியும்? உடல், மனம், உயிர் அல்லது ஆன்மா, அப்புறம் கர்மா அப்படிலாம் போகிறது ரொம்ப ஆழமான சிந்தனைகள். அவற்றையும் நம்ம பார்ப்போம். ஆனால் இப்போ இந்த நடைமுறை வாழ்க்கையில் ஒவ்வொருவருடைய சுயமும் எதனால் ஆக்கப்பட்டிருக்கிறது? அது அவர்களுடைய வாழ்க்கை, அவர்கள் செல்லுகிற பாதை, அவர்களுடைய இலக்கை அடைவதில் இருக்கிற வெற்றி தோல்வியை எப்படி தீர்மானிக்கிறது? அதுதானே நடைமுறையில் ரொம்ப சிக்கலாக இருக்கு. நான் ஏன் இந்த முயற்சியை செய்கிறேன், அந்த ஏன் வெற்றி அடைய முடியல, அல்லது ஏன் வெற்றி அடைகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது சுயத்திற்கு பலம் பலவீனம்னு 2 கரங்கள் இருக்கின்றன. ஒரு தராசு மாதிரி, அதனுடைய 2 புஜங்கள் மாதிரி பலமும் பலவீனமும். இப்போ பலம்னா என்ன, பலவீனம்னா என்ன அப்படிங்கிறத ஒவ்வொருத்தருக்கும் அது வேறுபடும். அதுதான் அந்த சுயத்தினுடைய சிறப்பு. சுயம் அப்படிங்கிற அந்த ஒவ்வொரு தனி மனிதனுடைய சிறப்பு என்னன்னா, அவரவருடைய பலம் வேறு, அவரவருடைய பலவீனங்கள் வேறு. இந்த பலத்தையும் பலவீனத்தையும் நம்மளால பட்டியலிட்டு பார்க்க முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், நாளடைவில் இந்த பலவீனங்களை குறைத்து கொள்ள முடியும். அதுபோல இந்த பலத்தை நம்மளால் உயர்த்தி கொள்ள முடியும். இந்த பலம் எப்பொழுது அதிகமாகிறதோ, திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் பாருங்க, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படின்னு சொன்னார். 1% 1 விழுக்காடு அதிகமாக இருந்தால் போதும். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். எது சிறிது அதிகமாக இருக்கிறதோ அதை வைத்து ஒரு மனிதருடைய தன்மைகளை நாம் எடை போட வேண்டும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லி கொடுத்திருக்கார். அதே மாதிரி விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? பலமே வாழ்வு, பலவீனம் மரணம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப நமக்கு எது பலம் எது பலவீனம் அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியை விட்டு அடுத்த காணொலியில் பார்க்க போறோம். ஆனால் இவற்றை அறிந்து கொள்வது மிக முக்கியம் என்பதை மட்டும் நான் சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். அடுத்த காணொலியில அவரவருடைய பலத்தையும் பலவீனத்தையும் நான் பட்டியலிட்டு தர போறேன். நன்றி, வணக்கம். உங்கள் மா திருவள்ளுவர்.